ஜல்ஜீவன் மாதிரி எஜுகேஷனுக்கு சிக்ஷாக்கான அந்த பட்ஜெட்லாம் இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிக பலனடைந்த மாநிலம் தமிழ்நாடு இல்லைன்னு முதலமைச்சரை சொல்லுங்கள். அப்போ நிதி ஒதுக்கீடு வர தானே கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி முடக்குவாங்க அவங்க? முழுக்க மத்திய அரசுடைய திட்டம் அது. அதை தமிழ்நாடு அரசு தன்னுடைய திட்டம் போல பார்த்துச்சு. ஜல்ஜீவன்கிற பேரில் கூட மாட்டிட்டாங்க. அதை கூட கவலைப்படாமல் தமிழ்நாடு அரசு திட்டம் போல சொன்னாங்க. வெரி குட். தமிழ்நாடு அரசு திட்டம் மத்திய அரசு ரெண்டும் ஒரே திட்டம் தான். அதனால் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறோம். ரைட். இந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீடு பல முறை சொல்லியாச்சு. திரும்ப ஒரே விஷயம் பேசல அர்த்தம் இல்லை. நீங்கள் விதிமுறைகளை நிறைவேற்றினா காசு கொடுக்க போகிறாங்க. விதிமுறைகள் நிறைவேற்றாமல் பண்ணணும். எப்படி கிணறு வெட்டுறதுக்கு நீங்கள் பணம் கேட்குறீங்க? கிணறு வெட்டுங்க, பணம் கொடுப்பாங்க. கிணறு வெட்ட மாட்டேன், பணம் கொடு. எப்படி கொடுப்பாங்க? எளிமையான கேள்வி. 100 முறை சொல்லியாச்சு. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு அவன் 1500 கோடி ரூபா நீங்கள் செலவழிக்கிறீங்க 1000 ரூபா நிதிக்கு. நீங்கள் 3 மாதம் நிதியை திருப்பி விட்டால் நீங்கள் வந்து 1 ரூபா ஜீரோ ஷார்ட்டேஜ் வச்சுக்க முடியும். சொந்த காசில் நம்ம கொடுக்க முடியும், யாரையும் நம்பி இல்லாமல். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோயம்புத்தூர் மதுரை பற்றி மெட்ரோ அறிவிப்புகள் பற்றி ஒன்றும் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது 100 நீங்கள் எந்த நாம்ஸையும் ஃபில் பண்ணாமல் நீங்கள் எப்படி நிறைவேற்ற முடியும்? நீங்கள் வந்து 200 அடி இருக்கணும் அப்படின்னா 150 அடி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீங்க? எப்படி நீங்கள் அங்கே ரோடு போடுவீங்க? கீழே ரோடு 2 பக்கம் போகணும், அதற்கு மேலே நடுவில் பாலம் கட்டமைக்கணும், மேலே ட்ரெயின் போகணும். எப்படி போகும்? அங்கே உள்ள பள்ளம் முடிக்கணும். சென்னையில் நீங்கள் பார்க்குறீங்களா? சென்னையில் நீங்கள் வந்து டீனர்லேருந்து மாம்பழத்துக்கு நீங்கள் வைப்பீங்களா? சைதாப்பேட்டிலேருந்து டீனருக்கு வைப்பீங்களா? அப்போ நீங்கள் ரயில் உள்ள போகணுன்னா நீங்கள் எங்கே வைக்கிறாங்க பாருங்கள். காமராஜர் சாலை பீச் ரோடு பக்கத்தில் வைக்கிறாங்க, மவுண்ட் ரோடு ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் வைக்கிறாங்க. இப்படி அகண்ட சாலைகள் இருந்தால் தான் வைக்க முடியும். அப்போ கோயம்புத்தூரில் இது அந்த உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கூடிய ப்ராஜெக்டே எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் மதுரையில் கொடுத்தியா, இதை கொடுத்தியா? சென்னையில் வந்து 2வது ஃபேஸ் நீங்கள் தானே பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. மாநில அரசு திட்டம் சொன்னாங்க, முடியலை, கையில் காசு இல்லை. அப்புறம் மத்திய அரசு கேட்டாங்க. மத்திய அரசு கேட்டதை இப்படி பழி போடுற மாதிரி கேட்டாங்க. நான் உருவாக்குனது நீங்கள் வீடு கட்டுறீங்க, நான் எப்படி காசு கொடுப்பேன்? நான் கட்டப்போறேன்னு சொல்லிட்டு கட்ட முடியாமல் இருந்துக்கிட்டு பிளேம் பண்ணுறீங்க. மத்திய அரசு எனக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு.